எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். கிராமத்தில் கண்மாய் தச்சனேந்தல்னு ஒரு கிராமம், திருப்போணம் பக்கம். எங்கள் அத்தை இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் இந்த ஊருக்கு. இப்போ திரும்ப இங்கே வந்திருக்கேன். சாமி கும்பிட்டு கிடா வெட்டுறாங்க, பேரனுக்கு முட்டை போடுறாங்க. கம்மாய்க்குள்ளே நடுவில் நின்றுட்டு மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். கம்மாயோரம் மீன் பிடிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் கம்மாய்க்குள்ளே நின்றுக்கிட்டு தூண்டி போடுறத இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப நேரம், எப்போயோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். பிடிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப நாள் தண்ணி கிடக்கும் போல், அதனால் மீன் இருக்கும். கிராமத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட காத்திருந்து மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அது மீன் பிடிக்கிறதே ஒருத்தருக்கு சிலருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் நிற்கிறது, அவ்வளோ பொறுமையாக நின்று மீன் விழுகிற வரைக்கும் தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் இதை விட ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மீன் பிடிக்கிறதில்ல, தூண்டில் போட்டு. பாருங்கள், நடுக்கண்மாய் அழகாக இருக்குது, பெரிய கண்மாய். அந்த பக்கமும் தள்ளியும் போயிட்டு வந்து அங்கிட்ட நிறைய பேர் பிடிக்கிறாங்க ஓரத்தில். இது கண்மாய் நடுவில் பிடிக்கிறாங்க அவங்க. கிராமத்தில் இயற்கை கண்மாய் கரை, கோயில், மரம், இயற்கை சூழல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ மாறி போயிருக்கு. ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தது. நல்ல மாற்றம் இருக்குது. வீடெல்லாம் நிறையா வந்துருச்சு. இருக்கு கம்மா கரையோரம் மர நிழலில் கிராமத்து இளைஞர்கள்லாம் கூடி பொழுதுபோக்குறது, விளையாடுறது, படுத்து தூங்குறது எல்லாம் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமந்தாங்க. கிராமத்து வாழ்க்கை கிடைத்திருக்கிற வாழ்க்கை. கிராமத்திலிருந்து மக்கள் நகர்ப்புறம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம்லாம் பார்க்குறது குறைஞ்சிருச்சு. விவசாய ஆட்களும் சரியாக கிடைக்காதனால விவசாயம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான சூழலாக வந்துருச்சு. தண்ணி இவ்வளோ கிடக்கு பாருங்கள். இந்த தண்ணி வச்சு விவசாயம் பண்ணலாம். அவ்வளோ விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறாங்க அந்த பக்கம். ரம்யமாக இருக்குது, அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். அருமை. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.